வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் நீங்கள் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தான் மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு கிட்டப்பில் வந்து ஒரு ஃபைல் எப்படி மூவ் பண்ணோன்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கமாண்ட் மூலியமா அதை எப்படி பண்ணுறோன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணணுன்றத. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இதுக்கு ஒரு குக் பண்ணணும்னா நமக்கு வந்து கிட் பேஷ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவைப்படும். ஸோ கிட் பேஷ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, அது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு கிட் GUI அண்ட் கிட் பேஷ் இயர் அந்த மாதிரி நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்க்காதவங்க, இல்ல இது தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமா போய் கிட் பேஷ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றத பார்த்துக்கங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட் பேஷ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கிட் பேஷ் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துரும். இந்த மாதிரி கிட் பேஷ்ல வந்து இப்படி மூலியமா இது மூலியமா கூட நம்ம போய் என்ன பண்ணலாம், நம்ம ஃபைல வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேஸ்டு, ரைட்? ஸோ ஒரு கமாண்ட் பேஸ்ல போய் நம்ம என்ன பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது. ஸோ இப்போ நம்ம இதில் போய் நம்ம கிட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா, கிட்டோட மொத்த ஆப்ஷனும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மொத்த ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ எதுக்கு கான்ஃபிகர் பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணாதான் எந்த ஐடியிலேருந்து எந்த டைமுக்கு வந்து ஃபைல் அப்லோட் ஆகுது, என்ன பண்ணுறாங்கன்றது மொத்த டேட்டாவும் நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ணணும், இது குளோபலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐடியை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு லோக்கல் சிஸ்டத்துலேருந்து ஒரு GitHub ரெபாசிட்டரிக்கு ஒரு ஃபைல் நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஐடியை வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த லோக்கலில் நம்ம மிங்கிள் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு இஷ்யூஸ் கிடையாது நமக்கு. ஏன்னா அது டேரெக்டாக ட்ராக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், க்ளவுட் ரெபாசிட்டரிக்கே போயிடுச்சு. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து கிட் பேஷ் கிட்ன்றதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் மூலியமா நம்ம ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஐடிக்கு என்னன்றது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சிஸ்டத்துக்கு கான்ஃபிகர் பண்ணி காட்டணும். ஸோ இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணுன்றதை நாங்கள் காட்டுறோம் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட் கான்ஃபிகர் பண்ணுறது கிட் கான்ஃபிக், ரைட்? கிட் கான்ஃபிக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ கிட் கான்ஃபிக்னு டைப் பண்ணிட்டு ஐஃபன் குளோபல் யூசர் நேம். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அங்கே நம்ம என்ன கிட்டப்பில் வந்து யூசர் நேம் வச்சிருக்கோமோ அந்த யூசர் நேமே நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே நான் லேர்ன் வித் யாகுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து என்னோட யூசர் நேம். இதை நான் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சம் இஷ்யூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, காப்பியில் இதுவாகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூசர் நேம் இங்கே பாருங்கள், இது வந்து யூசர் ஐடி ஃபஸ்ட்டு நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட் கான்ஃபிக் ஐஃபன் குளோபல் யூசர் நேம் லேர்ன் வித் யாகு, என்டர். ஸோ இப்போ வந்து எரர் எதுனா இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து கீழே வந்து நமக்கு எரர் மிஸ்டேக் காமிச்சிரும். எரர் எதுவும் இல்லைன்னா நம்ம டேரெக்டாக வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐடி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலை கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது நம்ம வந்து எந்த மெயில் ஐடி மூலிமா நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோன்றது அது என்ன பண்ணணும், மெயிலை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, user.email, ரைட்? ஸோ அப்போ என்ன மெயில் ஐடி நம்மளது, லேர்ன் வித் யாகுன்ற மெயில் ஐடி மூலிமா தான் உள்ளே வந்திருக்கும். ஸோ அதில் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன், லேர்ன் வித் yagu@gmail. ஸோ நேம் கொடுத்து நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு ஃபைலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் இருந்தால் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக நான் லோக்கலில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த நியூ ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் வந்து இப்போதைக்கு நான் எதுவுமே வச்சுக்க போகிறது கிடையாது. நீங்கள் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறேன், ரைட்? சாம்பிள் 1. இப்போ அங்கே வெப் டிசைன் கொடுத்துருக்கிறது நான் இங்கே இருக்க வந்து அதே வெப் டிசைனே கொடுக்குறேன், வெப் டிசைன். ஏன்னா மேலே நம்ம வெப் டிசைன் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் கிட்டப்பில். ஸோ அந்த நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைலுமே இப்போ இல்லை. ஸோ இதில் நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறேன் ஒரு சாம்பிளுக்காக. ஸோ அது ப்ரோக்ராம் ஃபைல்லாம் வந்து நம்ம வந்து லேட்டராக நான் வந்து எப்படின்றது நான் காமிச்சிடுறேன். ஸோ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், டிஎஸ்டி டெஸ்ட் 1, ரைட்? ஸோ இந்த ஃபைல் உள்ள வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஹாய்
வெல்கம் டு லேர்ன் வித் தியாகு அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்து இந்த ஃபைலை நான் வந்து இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோல்டருலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு ஃபோல்டரு ஃபைலும் எதுவும் கிடையாது இங்கே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த கிட் பேஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோல்டர்லேருந்து நம்ம பண்ண போகிறோன்றதுக்காக தான் வந்து ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்குது. இதான் ஒர்க் ஸ்பேஸு. ஸோ இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்பில் நீங்கள் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு நீ அந்த உள்ளே வரணும். நான் பெட்டராக வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துலயே ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணேன், கிட் பேஷ் ஷேர் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் போயிட்டு வெப் டிசைனில் போயிட்டு அந்த ஃபோல்டரில் வந்துருச்சு. ரைட். ஸோ கான்ஃபிகர் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த ஃபோல்டரில் டேரெக்டாக வந்துட்டேன். இப்போ நான் ஃபோல்டரில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இப்போ லோக்கலில் வந்து கிட்டை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ லோக்கல் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா